தேவா அனன்யாவை வச்ச கண் வாங்காமல் பார்க்க நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அண்ணி தான் கம்பல் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை போட சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் போய் வாஷ் பண்ணி கொடுத்துட்றேன். தேவா எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக்கிட்டான். திவ்யா தனது வழக்கமான சேரில் போய் விஜய் பக்கத்தில் வந்து உட்கார, இப்போ இருந்தது தேவா பக்கத்தில் இருந்த ஒரே ஒரு சேர் தான். அவன் நம்மளை வச்சு செய்வான். இதில் அவன் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை வேற போட்டுக்கிட்டேன். கடவுளே, என் நிலமை என்ன ஆக போகுதோ. உட்காருமா. தேவகி தேவா பக்கத்தில் அனன்யாவை உட்கார சொல்ல, அப்போ நீங்கள், நான் எல்லாருக்கும் பரிமாறுறேன், நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க. சாரதா இங்கே வா. வீட்டில் வேலை செய்கிற அம்மாவை கூப்பிட 2 பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் பரிமாறினாங்க. விதியோ சதியோ தேவாவோட ஒரு பக்கம் ரேஷ்மாவும் இன்னொரு பக்கம் அனன்யாவும் உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. தேவகியும் சாரதாவும் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பரிமாற, சாரதா வாட்ச்மேன் கிட்ட சொல்லி 2 பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வர சொல்லு. சரிங்கம்மா. வேகமாக போன சாரதா வாட்ச்மேன் கிட்ட 2 பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வர சொல்ல, தயிர் வாங்க போனவர் பக்கத்து கடையில் தயிர் இல்லாததால் கொஞ்சம் தள்ளி போய் வாங்கிட்டு வர லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே சந்தானமும் மற்றவங்களும் ரசம் சாதம் சாப்பிட்டு முடிக்க வேகமாக சாரதா உள்ளே போய் தயிரை தாளிச்சிக்கிட்டு இருக்க. அடுத்தது சந்தானம் தயிர் கேட்பாருங்கிறதால வேகமாக தேவகி கிச்சனுக்கு போனாங்க. என்ன சாரதா, தயிர் தாளிச்சிட்டியா? இது ஆச்சுமா, இன்னும் ஒரு 2 நிமிஷம். தேவகி சாரதா 2 பேருமே கிச்சனில் இருக்க. தேவாவுக்கு ரசம் தேவைப்பட்டது. ரசம் அனன்யா பக்கம் இருந்ததால் அந்த ரசத்தை கொஞ்சம் எடு. சத்தியமாக அவள் காதை அவளாலேயே நம்ப முடியல. அவனையே திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. ஒன்றை தான் சொல்கிறேன், அந்த ரசத்தை கொஞ்சம் எடு. அனன்யா ஒரு கையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு கையில் அவனுக்கு கொடுக்க வேண்டிய 4000 ரூபாய் பணம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தா. தேவா 3வது தடவையும் அந்த ரசத்தை கொஞ்சம் எடுன்னு சொல்ல, என்ன அனன்யா 3 தடவை கேட்குறாங்க, நீ முழிச்சிக்கிட்டு இருக்க? ரசத்தை தம்பிக்கு எடுத்து கொடு. உமா சத்தமாக சொல்ல, வேறு வழி இல்லாமல் தன் கையில் இருந்த பணத்தை தேவா மடியில் மடக்கி வச்சுருந்த அவனுடைய இடது கையில் வச்சுட்டு ரசத்தை அவன் பக்கம் தள்ளி வச்சா. திடீர்னு தன்னோட கையில் ஏதோ பட்ட மாதிரி இருக்கவே என்னன்னு குனிஞ்சு பார்த்தா அவனோட கையில் அந்த 4000 ரூபாய் பணம் இருந்துச்சு. இங்கே வந்ததுலேருந்து அவள் பணத்தை கையிலேயே வச்சுக்கிறாங்கிறது அதை பார்த்ததுமே தேவா புரிஞ்சுக்கிட்டான். பணத்தை அவ்வளவு சுருட்டி தன்னோட கையில் வச்சுருந்ததால் பணமே ஈரமாக இருந்துச்சு. ரசம் கேட்டிங்களே, போட்டுக்குங்க தம்பி, உமா சொல்ல, அந்த பணத்தை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சவன் ரசத்தை கலந்து ஊற்றிக்க, அதுக்குள்ளே தேவகி ஓடி வந்து, இரு தேவா நான் போடுறேன். எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிக்க, சரி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? ஜெயகிருஷ்ணன் கேட்க, திவ்யா உனக்கு எப்போ எக்ஸாம் முடியுது? எனக்கு அடுத்த மாதம் 14ஆம் தேதிப்பா. சரி ஓகே, அப்போது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது, அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2 பேருமே சம்மதம் தெரிவிக்க, நீங்கள் ஒரு தடவை எங்கள் வீட்டில் வந்து பார்க்க வேண்டாமா? உமா கேட்க, அதெல்லாம் எதுக்கு சம்மந்தி, பரவாயில்ல, நீங்களும் வந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரி நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம். சந்தானம் சொல்ல, சரி எல்லாரும் கிளம்புறாம்மா, அப்போது நாங்கள் கிளம்புறோம். பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு கிளம்ப, சந்தானம் தேவகி திவ்யா 3 பேருமே வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புனாங்க. அப்போது தான், அம்மா ஒரு நிமிஷம், நான் ஹேண்ட்பேக்கை உள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அனன்யா வேகமாக உள்ளே ஓட, சோஃபாவில் உட்காந்து முக்கியமான கால் பேசிக்கிட்டு இருந்த தேவா பேசி முடிச்சுட்டு, ஐயோ யாரோ ஹேண்ட்பேக்கை விட்டுட்டு போயிட்டாங்களே, யாருன்னு தெரியலையே சொல்லிக்கிட்டே அந்த ஹேண்ட்பேக்கை எடுக்க தேவா குனிய, அதே நேரம் ஹேண்ட்பேக்கை எடுக்க அனன்யாவும் குனிய, 2 பேரும் நல்லா மோதிக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக சாரி சொல்லிக்கிறேன்.
தேவா கையிலேருந்து அனன்யா ஹேண்ட்பேக்கை வெடுக்குன்னு பிடுங்கிட்டு ஓட, ஒரு நிமிஷம் பட்டுன்னு அண்ணியா கையை பிடிச்சவன், இந்த பணம் எதுக்கு? என்னால் நீங்கள் இழந்த டெண்டரை வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பை ஈடுகட்ட முடியும். அந்த 4000 ரூபா இதில் இருக்குது. நான் பண்ணது பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க. சத்தியமா அன்னைக்கும் நான் பணம் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனால் அது எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. என்னால் தான் உங்கள் டெண்டர் கைவிட்டு போச்சுன்னு எனக்கு நேற்று தான் தெரிஞ்சுது. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். ஐம் சாரி. அனன்யா, சீக்கிரம் வாம்மா. உமா வாசல்லேருந்து குரல் கொடுக்க, இதோ வந்துட்டேம்மா. தேவா அப்பவும் கையை விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க. வேகமாக அவன் கையை உதறி விட்டுட்டு வாசலை நோக்கி ஓடுனா அனன்யா. தேவாக்குள்ள ஏதேதோ எண்ணம், ஏதேதோ மாற்றம். நேற்று வரைக்கும் எதிரி மாதிரி இருந்த அனன்யா இன்றைக்கி அவன் மனசில் வேறு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தா. அவன் மனசுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியல. திடீர்னு அவளோட இந்த அருகாமையும் அவளோட இந்த பணிவான பேச்சும் அவன் மனசுக்குள்ளே வேறு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. எவ்வளவு கட்டுப்படுத்தியும் அவனால் அவனை கட்டுப்படுத்திக்க முடியல. தலையை அழுத்தமாக கொதிக்கிட்டு, நான் செய்கிறது தப்பு, என் மனசில் இந்த மாதிரியான எண்ணம் வரக்கூடாது. வேகமாக வெளியில் வந்தவன் சந்தானம், தேவகி 2 பேர்கிட்டையும், அம்மா நான் ஊட்டி எஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னடா தேவா, இன்னும் கல்யாணத்துக்கு 1 மாதம்தான் இருக்குது. அதுக்குள்ளே நீ அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். அதுக்கு இல்லைப்பா, நான் ஊட்டிக்கு போய் 15 நாள் ஆச்சு. பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு தெரியல. நான் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறேன். அதன் பிறகு கல்யாணம் வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன். ஏன் தேவா, நான் இங்கே பார்க்குறேன், இந்த பிஸ்னஸையே நீ கவனிச்சிக்க கூடாதா? ஊட்டியில் எதுக்கு தனியாக டீத்தூள் பிஸ்னஸ்? இப்போது ரேஷ்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறதால ஜெயகிருஷ்ணன் பங்கும் உனக்கு தான் வரப்போகுது. 2த்தையும் நீ தான் பார்க்க போகிற. இதை டெவலப் பண்ணுறதை விட்டுட்டு நீ எதுக்கு உன்னோட தனி பிஸ்னஸில் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுற? அப்பா, இது நீங்களும் அங்கிளும் உருவாக்குனது. அது என்னோடய சொந்த முயற்சி. யாரோட நிலமை எப்போ எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. எப்போதுமே நம்ம சொந்த காலம் நிற்கிறது தான் நல்லது. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இந்த பிஸ்னஸ் முழுக்க என் கைக்கு வரட்டும், அப்போ நான் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு தேவா வேகமாக காரில் கிளம்பிட்டான். இவன் ஏன் இப்படி பேச சொன்னான்? அவன் சொல்கிறது தப்பில்லையே. அந்த பிஸ்னஸில் 70% ஜெய் அண்ணாவோடது, 30% தான் நம்மளோடது. ஸோ அவன் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறது தான் நல்லது. நீ எப்போதுமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் சப்போர்ட் பண்ணலை, நிதர்சனத்தை சொல்கிறேன். அப்போது இருந்த சூழ்நிலையில் நீங்கள் வேறு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்ததால் ஷேர் இப்படி எழுதுனீங்க. அந்த பிஸ்னஸில் நமக்கு எவ்வளவு லாஸ் ஆகிடுச்சு. அந்த நேரம் இது மட்டும் இல்லைன்னா நம்ம நிலமை என்ன ஆயிருக்கும்? அதனால தான் எப்போதுமே ஆல்டர்னேட் ஒன்று இருக்கிறது தப்பு இல்லை. இந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் எவ்வளவு உழைச்சிருக்கீங்க. அதன் பிறகு நீங்கள் இதை 50-50ன்னு மாற்றி எழுதியிருக்கணும். அதையும் நீங்கள் செய்யலை. ஜெய் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை வேறு, பிஸ்னஸ் வேறங்க. அதுதான் அவன் பொண்ணே இந்த வீட்டுக்கு வரப்போகிறா. அப்புறம் என்ன? தேவகி மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்ப தேவா காரில் ஊட்டிக்கு போய்கிட்டு இருந்தான். பச்சை பசேலென்று இருக்கும் தேயிலை தோட்டமும் சுற்றி அமைஞ்சிருந்த இயற்கையான சூழ்நிலையும் தேவா மனசில் இருந்த இறுக்கத்தை குறைச்சி லேசாக்க, முதல்ல தன்னோட வீட்டுக்கு போனவன் ஹார்ன் அடிக்க ரங்கன் வேகமாக ஓடி வந்து கேட்டை திறந்தார். காரை உள்ளே கொண்டு போய் நிறுத்திட்டு தன்னோட ரூமுக்கு போனான். ராணி, ஐயா வந்துட்டாரு, சீக்கிரமாக அவருக்கு என்ன வேணும்னு கேளு. ராணியும் ரங்கனும் அங்கேயே தங்கி வேலை பார்க்குறவங்க. ரங்கன் மேல் வேலையையும் ராணி சமையல் வேலையும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் உண்டு. பேர் கண்ணன். 6 வயசு ஆகுது. கண்ணன் தேவாவுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. மாமா வந்துட்டாங்க.
கண்ணன் வேகமாக தேவா கிட்ட ஓட தேவாவும் கண்ணனை பார்த்ததும் தூக்கி வச்சுக்கிட்டான். ஸ்கூல் முடிஞ்சுதா? நான் 2ஆம் கிளாஸ் போயிட்டேன். அப்படியா? தேவா ஆச்சரியமாக கேட்க, ஆமாம், நான் 2ஆம் கிளாஸ் போயிட்டேன். வேகமாக உள்ளே வந்த ராணி, ஏய், சாரை விட்டு கீழே இறங்கு. விடுங்க, சின்ன குழந்தை தானே. ராணியும் ரங்கனும் தேவா வீட்டுக்கு பின்னாடி இருக்க கெஸ்ட் ஹவுஸில் தங்கி இருக்காங்க. சார், உங்களுக்கு சாப்பிட என்ன கொண்டு வரட்டும்? எனக்கு சூடாக ஒரு கப் டீ போட்டு தரீங்களா? உடனே வரேன் சார். இறங்கி வாடா. இல்லை, நான் மாமா கூட தான் இருப்பேன். வட்டி வாங்குவேன், இறங்கி வா. அவனை பிடிச்சி தரன்னு ராணி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ராணி சூடாக டீ தயாரித்து எடுத்துக்கிட்டு வர அந்த டீயோட மனம் மென்மையாக தேவாவின் நாசியை வருட அந்த டீத்தூள் அவனுடைய சொந்த தயாரிப்பு. நல்ல தரமான மூலப்பொருட்களை போட்டு குறைவான விலையில் உற்பத்தி செய்கிற டீத்தூள். ஒரு தடவை அந்த டீயை குடித்தாங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. உலகம் முழுக்க பல இடங்களில் வெற்றிகரமாக விற்பனை ஆகிட்டுருக்கு. டீயை குடித்து முடிச்சுட்டு உடனடியாக ஆஃபீஸ் கிளம்ப அவனுடைய தேயிலை தோட்டமும் தேயிலை உற்பத்தி நிலையமும் பக்கத்துலேயே இருக்கும். அங்கே பல 100 தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. முதல்ல தன்னோட ஃபேக்ட்ரிக்கு போனவன் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஆஃபீஸ் வர அங்கே அவனுடைய மேனேஜர் ராஜன் இருந்தார். வாங்க சார். என்ன ராஜன், ப்ரொடக்ஷன் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்புறம் ராஜன், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு நெக்ஸ்ட் மந்த் 21ஆம் தேதி மேரேஜ். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஸோ நான் இந்த ஒரு மாதமும் இங்கே வரமாட்டேன். நீங்கள் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்டால் என்னை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எமர்ஜென்சின்னா சொல்லுங்கள், நான் நேரில் கூட வரேன். ஓகே சார், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கல்யாண பொண்ணை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக. பொண்ணு யார் சார்? வேறு யாரும் இல்லை, அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு அனன்யா தான். அனன்யா நல்ல பேர் சார். ஒரு நிமிஷம் நாக்கை கடிச்சிக்கிட்டவன், சாரி, பொண்ணு பேர் அனன்யா இல்லை, ரேஷ்மா. என்னாச்சு சார்? சாரி, பேரை மாற்றி சொல்லிட்டேன். பொண்ணு பேர் ரேஷ்மா தான். சரி, ஆஃபீஸில் வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? புதுசாக ஒரு பையன் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். பையனா? ஆமாம் சார். காலேஜ் டிஸ்கண்டினியூ. ஏன், என்னாச்சு? அந்த பையனுக்கு அப்பா இல்லையா, அம்மா மட்டும்தான் இது வரைக்கும் படிக்க வச்சுட்டு இருந்தாங்களாம். சரி, இப்போ என்னாச்சு? அவங்களும் சமீபத்தில் இறந்துட்டாங்களாம். ஐயோ, படிக்க வைக்க ஆள் இல்லாததால் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே வந்து வேலையில் ஜாயின் பண்ணிட்டான். அப்படியா? அந்த பையனை கொஞ்சம் வர சொல்லுங்கள். மேனேஜர் சூப்பர்வைசருக்கு கால் பண்ணி, புதுசாக ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்துருக்கான்ல, அவனை எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறாரு, அவரோட ரூமுக்கு அனுப்புங்க. தம்பி, உன்னை எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறாராம், அவரோட ரூமுக்கு போ. அவன் தயங்கிக்கிட்டே தேவா கிட்ட வர, மே ஐ கமின் சார்? எஸ், கமின். அவனை பார்க்கும்போது மிஞ்சி போனால் 19 இல்லை 20 வயசு தான் இருக்கும். ஏன், என்னாச்சு? எதனால் காலேஜ் டிஸ்கண்டினியூ? எனக்கு அப்பா இல்லை சார், அம்மா மட்டும்தான் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் ரீசெண்டாக இறந்துட்டாங்க. படிக்க வைக்க ஆள் இல்லை, அதனால் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேலைக்கு வந்துட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிபிஏ சார். எங்கே படிச்சிங்க? கோயம்புத்தூர் சார். ஃபஸ்ட் இயரில் என்ன பர்சன்டேஜ்? 85% சார். அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த 3 மாதமும் உங்களுக்கு லீவு தானே, அப்போது ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுங்கள். இந்த 3 மாதம் முடிஞ்சதும் ஊட்டியில் ஏதாவது நல்ல காலேஜாக பார்த்து பிபிஏ 3rd இயர் கண்டினியூ பண்ணுங்கள். அதன் பிறகு பார்ட் டைம் ஒர்க் பண்ணால் போதும். உங்கள் படிப்புக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுக்குறேன். பிபிஏவை கண்டினியூ பண்ணுங்கள்.
அதை முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை படிங்க. அதன் பிறகு நீங்கள் இந்த ஆஃபீஸில் கண்டினியூ பண்ணாலும் சரி, இல்லை இதை விட பெட்டர் ஜாப் கிடச்சி வெளியில் போனாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஆனால் பணம் இல்லைன்னு படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க. அவன் கண்ணீரோட கையெடுத்து கும்பிட எங்கே தங்கியிருக்கீங்க? இப்போதைக்கு லாட்ஜில் தங்கியிருக்கா சார். இவருக்கு நம்ம ஸ்டாஃபுங்க தங்கி இருக்கிற குவார்ட்டர்ஸ்லேயே அலாட் பண்ணிடுங்க. சரி, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். அவன் திரும்பவும் கண்ணீரோட தேவாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப, ஒரு நிமிஷம், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ரஞ்சன் சார்.